ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ஃபரானா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தியான அண்ட் டெலிஷியஸான ஒரு பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஜிஞ்சர் ஆயில், பன்னீர், பட்டர், green chilli, ginger and garlic, turmeric powder, ரெட் சில்லி, மட்டன் மசாலா. வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மட்டன் மசாலா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஆச்சி மட்டன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெனல் அண்ட் கியூமின் பவுடர், கசூரி மேத்தி, கேஷ்யூ நட், டொமேட்டோ, ஆனியன், கோகனட், ரோஸ்டட் கிராம், பொட்டுக்கடலை, பாப்பி சீட்ஸ், கசகசா, ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் cinnamon, cloves, cardamom, bay leaf and one bunch of palak. ஸோ அது போக நமக்கு தேவைக்கேற்ப சால்ட் அண்ட் 1 cup ஆஃப் வாட்டர். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு 3 to 4 மெம்பர்ஸ்க்கு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு அந்த ஐட்டம்ஸ், அந்த இன்க்ரீடியன்ட்ஸில் என்னென்ன எவ்வளோ குவான்டிட்டியில் இப்போ நமக்கு வேணுங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் சர்விங் 3 to 4 மெம்பர்ஸ். பாலக் 1 bunch, பன்னீர் 200 கிராம், ginger oil 2 teaspoon, butter 2 teaspoon, cinnamon 1 inch, cloves 4, cardamom 2, bay leaf 1, turmeric powder 1 teaspoon, red chilli powder 1 teaspoon, mutton masala 1 teaspoon, water 1 cup, salt 1 teaspoon and fresh cream 2 teaspoon, kasuri methi 1 teaspoon. So chopping க்கு வந்து we need to take tomato and onion. ஒரு பெரிய டொமேட்டோ எடுத்துக்கிறேங்க, அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சிமிலர்லி ஒரு பெரிய ஆனியன் ஒன்று எடுத்துக்கிறேங்க, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் தனியாக வச்சுடுங்க. ஸோ இங்கே கிரைண்டிங் பர்பஸ்க்கு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு பேலன்ஸ்டு பாலக் லீவ்ஸ் 1 bunch அப்படிங்கிறோம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் பேலன்ஸ்டு பாலக் லீவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம க்ளீன் பண்ணி அந்த பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிற அந்த பாலக்கை தான் நம்ம பேலன்ஸ்டு பாலக் லீவ்ஸ் அப்படிம்போம். ஸோ அதை தனியாக எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுடுங்க. ஸோ செகண்ட் கிரைண்டிங்க்கு க்ரீன் சில்லி 1, ஜிஞ்சர் 1 ஸ்மால் பீஸ், garlic 3 pieces, coconut 1 small piece, fennel seed சோம்பு 1 teaspoon, cumin seed jeera 1 teaspoon, poppy seeds 1 teaspoon, roasted gram 1 teaspoon and cashew nut 6. இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி அதை தனியாக வச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிற அந்த ஸ்பினாஷை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ அந்த அந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னென்ன ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், garlic, coconut, fennel seed, cumin seed, poppy seeds, roasted gram, cashew nuts. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்ஸ் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ அது கிரைண்ட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்தில் வந்து உங்களுக்கு அந்த பேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதையும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுக்க போகும்போது லைட் கோல்டன் கலரில் தான் இருக்கணும், ரொம்ப டார்க்கான கலரில் போயிடக்கூடாது. ஸோ அது எப்படி இருக்கணுங்கிறத அந்த இமேஜில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த பதத்தில் அந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஸோ ஃப்ரை பண்ண அந்த பன்னீரை அப்படியே வச்சுடாதீங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, ரொம்ப நேரம் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணதை வெளியில் வச்சோம்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ அந்த சாஃப்ட்னஸ் வந்து அதை ரீட்டைன் பண்ணுறதுக்காக நம்ம கோல்ட் வாட்டரில் போட்டு வச்சுடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு பேன் எடுத்துக்கிறோங்க. ஸோ அந்த பேனில் ginger oil 2 teaspoon and butter 2 teaspoon போட்டு ஹீட் பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தென் ஆட் cinnamon, cloves, cardamom and bay leaf இது எல்லாமே போட்டு லைட்டாக சாட் பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் சாட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆனியன் நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை இது கூட ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை சாட் பண்ண போகும்போது உங்களுக்கு லைட் அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வர்றது வரைக்கும் சாட் பண்ணிக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. ஸோ அப்போ தான் நல்ல அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஆனியனோட பச்சை ஸ்மெல் வரும். ஓகேவா? அது வராத அளவுக்கு நம்ம அதை சாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் சாட் ஆனதுக்கப்புறம் 1 teaspoon turmeric powder and 1 teaspoon ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக சாட் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to add chopped tomato. நல்லா finely chopped tomatoes நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அது ஒரு 8 to 10 minutes குக் ஆகட்டும். ஒகேஷனலாக அப்பப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த பேனில் நமக்கு அடி பிடிக்காமல் அந்த தக்காளி வந்து குக் ஆகும். ஸோ அந்த தக்காளி நல்லா குக் ஆனதும் அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். இங்கே நான் வந்து ஆச்சி மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக சால்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் அந்த தக்காளி நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ஒரு லைட் ட்ரைடு செமி இல்லை வந்து ஃபார்மட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா அந்த ஒரு பேஸ்ட், அதாவது நம்ம சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 to 3 minutes நல்லா சால்ட் பண்ணி லைட் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணுங்கள். ஸோ அது லைட்டாக குக் ஆகிட்டு இருந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அந்த பேலன்ஸ்டு பாலக் இருக்கு இல்லையா அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை இப்போ அந்த பேன் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண இதோட ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 5 to 10 minutes என்ன பண்ணுங்கன்னா லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. ஸோ அது கூட கொஞ்சம் ஒரு கப் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணி அதை குக் பண்ணுங்கள். அது நல்லா அந்த நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த லைட்டாக மேலே வந்து நமக்கு அந்த எண்ணெய் பதம் எண்ணெய் விட்டு மேலே வரணும். அது வரைக்கும் அது கொஞ்சம் குக் ஆகணும். அதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் அந்த பன்னீரை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம். அதை நல்லா புளிஞ்சு எடுத்துடுங்க. புளிஞ்சிட்டு ஸோ இப்போ இந்த இதோட கிரேவியோட நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ண போகும்போது லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 to 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விடுங்க. அது குக் ஆகிட்டு இறக்க போகும்போது கசூரி மேத்தி அதில் ஆட் பண்ணி இறக்கிடுங்க. அண்ட் நவ் இட் இஸ் த டைம் ஃபார் சர்விங். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண பாலக் பன்னீர் ஹெல்த்தியான அண்ட் டெலிஷியஸான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பவுல் எடுத்துக்கிறோங்க. அதில் இந்த பாலக் பன்னீரை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு மேலே ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆட் பண்ணுறதுனால இன்னும் நமக்கு ஒரு டெலிஷியஸ் லுக் கிடைக்கும். அண்ட் டேஸ்ட் ஆல்சோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த நான் சொன்ன மெத்தட்லேயே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பெஸ்ட் சூட்டட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அண்ட் சப்பாத்திக்கு நம்ம இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணால் பாலை கூட ஜஸ்ட்டு நான் இந்த கொடுத்துக்கிறேன் இந்த கிரைண்டிங் ஐட்டம்ஸ்க்கு கொடுத்துக்கிறேன் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்காம ஜஸ்ட்டு சில்லி மட்டும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண போகும்போது நமக்கு அந்த பாலை கூட பச்சை ஸ்மெல் இருக்கும். இங்கே நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு உங்கள் சஜஷன்ஸ் கொடுங்க. ஸோ என்னோடய சேனல் சஃபாஸ் கிரியேஷன்ஸ் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.